இப்போ நான் உங்கள்கிட்ட பேச என் பேர் வந்து லாஸ்ட் ரமேஷ். நான் வந்து 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். சாத்தூரில் என்ஜிஓ காலனி சாத்தூர் அரசியல் நிலையப்பள்ளி அந்த ஸ்கூலில் நான் படிக்கிறேன். நான் இப்போ உங்கள்கிட்ட பேசுகிற புக்கு பேர் என்னன்னா தமிழ் வளர்த்த சான்றோர்கள். அதாவது அதில் நம்ம மொத்தம் 29 பேரை பற்றி குறிப்பிட்டிருக்கேன். அதில் நான் முதலாவது திருவள்ளுவரை பற்றி பேச வந்துட்டேன். அவர் வந்து முதல் குறளிலேயே அகர முதல் எழுத்தெல்லாம் வாழ்ந்தவான் முறையாளுங்க. அதோட இன்னொரு பொருள் என்னன்னா, அவர் வந்து சாதி மதம் இன்னும் வேறுபாடு இன்றி கல்வி கற்கணும் பழகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதன் மூலமாக நம்ம சாதி மதம் இனம் வேறுபாடு அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் நம்ம பழகணும். அதுக்கு உங்களுக்கு ஒரு சிறிய எடுத்துக்காட்டுனா அப்துல் கபீர் 2 பேர் 2 நெருங்கிய நண்பர்கள் இருக்காங்க. அவங்க வந்து அவங்க அம்மா கவின் வீட்டில் கொடுத்துருக்க சாப்பாடை அப்துல் சாப்பிடுவான். அப்துல் வீட்டில் கொடுத்துருக்க சாப்பாடை கவின் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா ஒரு நாள் அவங்க அஞ்சாங்க, நீ அப்துல் வீட்டில் கொடுக்குறத வாங்கி சாப்பிடாத, அவனுக்கு சேராது, அவன் நீ வேணா கவின் அப்துல்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொன்னாங்க. அதுலேருந்து கவின் வேணா அப்துல்கிட்ட கொடுப்பான். ஆனால் கவின் கொடுத்தா அவன் வாங்கிக்கிற மாட்டான். எனக்கு இதுவே போகுண்டா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவான். அன்னைக்கு ஒரு நாள் அவன் தச்சையெல்லாம் இல்லை, அவன் லாடவும் வர மாட்டேங்க, நம்ம கொடுக்குற சாப்பாடும் சாப்பிட மாட்டேங்கன்னு சொல்லிட்டு தச்சையெல்லாம் அவன் அப்துலை கூப்பிட்றான். அவன் வீட்டுக்கு போனான். அவங்க வாசலில் நிற்கும் போது கவின் அவங்க அம்மா என்ன சொன்னாங்க, வஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இல்லைனா வைராங்கன்னு கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுக்கிட்டு இருந்தான். அப்போ கவின் அவங்க அம்மா வந்து, நீ எதுக்கு அப்துல் வீட்டுக்கு போகிற, அப்துல் வீட்டுக்கு போகிறாத, உனக்கு அங்கே சேராது, நீ ஏதாவது காய்ச்சல் கீச்சல் வருதுன்னு நாங்கள் என்ன செய்ய அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியா அப்துல் சொன்னா அப்துல் நினச்சிக்கிட்டா, அப்படியா நம்மளோட மதம் இன்னும் வேறுபாடு பார்க்காம கொடுக்க, நம்ம இனிமேல் அவன்கிட்ட என்னென்னு கேட்டு வச்சுக்கணும், இனிமேல் நம்மளும் அவனை இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்துல் நினச்சான். உடனே அதுலேருந்து அப்துலும் அவ்வளோவா பேசிக்கிற மாட்டான். ஆனால் இவன் கவின் அவங்க அம்மா அவர் சொல்லிக்கிட்டு இருந்தா அப்துல் பார்த்தது இவன் பார்த்துட்டான். உடனே இவனும் அவ்வளோவா கண்டுக்கிறது இல்லை. அப்புறம் ஒரு நாள் அப்துல்கிட்ட போய் கேட்டான் கவின், என்னடா எங்கள் அம்மா சொன்ன நினச்சிக்கிட்டு அவ்வளோ பார்த்தியா, சார்டா எங்கள் அம்மா அப்படி நினச்சிட்டாங்க, அவங்க பெரியவங்க அவங்க அந்த நினைப்பில் இருப்பாங்க, அவங்க காலத்தில் அப்படி தான் இருந்தாங்க, அதனால நீயோ நீ எது கொடுத்தாங்க வாங்கி சாப்பிடுறேன், நானும் எது கொடுத்தா வாங்கி சாப்பிடுறேன், வீட்டுக்கு ஆடவில்லை, எங்கள் ஸ்கூல்லேயே வச்சு ஆடுவோம், நீ ஸ்கூல்லேயே சாப்பிடுவோம், இனிமேல் நானும் கொடுத்தல நீ கொடுத்துடாத, ஆனால் 2 பேரும் ஒன்றா படிச்சுக்குவோம் செஞ்சுக்குவோம், இனிமேல் நம்ம 2 பேரும் ஒன்றோடு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கவின் வந்து முடிவு எடுத்தான். கவின் அப்துல் முடிவு எடுத்தாங்க. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியும்னா, இனம் மதம் சாதி வேறுபாடு இன்றி நம்ம பழகணும்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லிடுவார். அதனால நீங்களும் சாதி மதம் இனம் வேறுபாடு இன்றி பழகணும்.